ரோகிணி சீக்கிரத்திலே போலீஸ்ல மாட்டி 10 ஆண்டு ஜெயில்ல அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சிறகடிக்க ஆசை அடுத்தது எப்படி போகுதுன்னு பார்ப்போம். இங்க பார்த்தீங்கன்னா, நல்ல எண்ணமே இல்லாத ஒரே பொம்பளை அப்படின்னு சொன்னா, அது ரோகிணிக்கு தான் பொருந்தும். ரோகிணிக்கு வாய தொறந்தா பொய்ய தவிர வேற எதுவுமே கிடையாது. இப்ப மீனா வந்து எனக்கு 1008 பிரச்சனை குடுத்துட்டுருக்கா. இவள எப்படியாவது சொல்லி முடிக்கணுமே, என்ன பிளான் போடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சிட்டிக்கு ஃபோன போட்டு ஒரு விவரத்த சொல்றாங்க. "உனக்கு முத்து ஆகாது. எனக்கு மீனாவ சுத்தமா பிடிக்காது. இந்த முத்த வந்து நீ எப்படியாவது பார்த்துக்கோ. இந்த மீனாவ நான் பார்த்துக்கிடுதேன். இவங்க 2 பேருமே எங்க வாழ்க்கையில பயங்கர இடைஞ்சல். எங்களுக்கு அவ்வளோ டார்ச்சர் குடுத்துட்டுருக்காங்க. நீ முத்த வந்து நான் ஒரு ஐடியா குடுக்குறேன். அதேமாரி நீ செய். இந்த மீனாவுக்கு அந்த அந்த இன்னொரு பொம்பளை ஆளு ஒரு வில்லி இருக்கிறாங்க. அவங்க யாரு அப்படின்னு பார்த்தோன்னா, அவங்க தான் வந்து சிந்தாமணி பொம்பளை. அவங்க மீனாவுக்கு வந்து சுத்தமா பிடிக்காது. மீனா வந்து அவங்க தொழில் பண்றது இடத்துல எவ்வளோ பிரச்சனைகள் குடுத்துட்டுருக்காங்க. அவங்கள வச்சு இந்த மீனாவ சோலி முடிச்சிடலாம். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தோன்னா, இவ கல்யாண மண்டபத்தில இப்போ ஒண்ணு புக் பண்ணியிருக்காங்க. அந்த கல்யாண மஹால்ல இவங்கள வந்து புக் பண்ற மாரி இவங்க செய்ய போறாங்க. அதில நீ என்ன செய்ய போற அப்படின்னு பார்த்தன்னா சிட்டி, இவங்க ஆர்டர் எடுத்து எல்லா விஷயத்தையும் செஞ்சு குடுத்துட்டு இருக்கும்போது, ஃபைனலா தம்பதிகள் 2 பேருமே உள்ள வரும்போது, நீ நைஸா வேற உன் ஆட்கள வச்சு, அந்த ஃபங்ஷன் டைமிங்கில கரெக்ட்டா அந்த மீனா அலங்காரம் பண்ண இடத்த வந்து தீ வச்சு விட்டுரு. அந்த தீ வச்சு விட்டுட்டன்னா, அந்த இடத்துல வந்து ஒரு அவசகுணமா ஆயிரும். அந்த வீட்ல ஒரு நல்ல ஃபங்ஷன் நடக்கும்போது இப்படி தீ பிடிச்சிருச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தம் தெரிவிப்பாங்க. அந்த வருத்தம் வந்து அவ தொழில பாதிக்கும். 2வது சிந்தாமணிக்கு ஒரு நல்ல அந்த விஷயத்த வந்து எப்படி தீய பொருத்தி போட்ட இடத்துல ஆசிட்ட ஊத்தி எவ்வளோ பெட்ரோல ஊத்தி கொளுத்துற அளவுக்கு அவங்க சிந்தாமணி அந்த பிரச்சனைய உருவாக்கிருவாங்க. மீனாவ வந்து ஜெயிலுக்கு அனுப்புற வாய்ப்புகளும் அங்க உருவாக்கிரலாம். அத வந்து நீ என்னதையாவது எப்படியாவது வச்சு செஞ்சிரு அப்படின்னு ரோகிணி பிளான் போடுறாங்க. இந்த சைட்ல மீனா அந்த சிந்தாமணிக்கு சுத்தமா ஆகாத காரணத்தினால ரோகிணிய வந்து நம்ம சிட்டிய வந்து பேச வச்சு நம்ம சிந்தாமணியையும் அவங்களையும் அறிமுகப்படுத்திட்டோம்னா, இந்த 2 விஷயத்துக்கும் அவங்க கூட்டு ஆயிருவாங்க. அதுக்கடுத்து இந்த மீனா நம்ம பிரச்சனையில எதுலயும் தலையிட மாட்டா அப்படின்னு ரோகிணி பயங்கரமா ஒரு திட்டத்த போட்டு, இந்த மீனாவ எப்படியாவது ஜெயில்ல தள்ளியே தீரணும்னு ஒரு பிளான்ல தீவிரமா இருக்காங்க. அத கேட்க வந்த முத்த வந்து அடிக்க போவான் எப்படியும் சிட்டிய. நான் நல்ல விஷயம் செஞ்ச இடத்துல இப்படி அவசகுணம் நடந்துச்சு அப்படின்னு அவங்கள மூலியமா அந்த ஃபங்ஷன் நடந்தவங்கள வச்சே முத்து மேல கம்ப்ளைண்ட் பண்ணிடலாம். ஏற்கனவே அவனுக்கு வந்து ரவுடி தான். அவன் வந்து 2 வார்த்தை எக்ஸ்ட்ரா பேசுவான் எப்படியும். அப்ப பேசம்போது சிந்தாமணிய அவங்க ஆட்கள வச்சு முத்த அடிக்க வச்சிரலாம். அப்படி உன் பிரச்சனையும் அதில வந்து தீரும், என் பிரச்சனையும் தீரும் அப்படின்னு ரோகிணி நம்ம சிட்டிட்ட சொல்லி, "சூப்பரா இருக்கு ஐடியா" அப்படின்னு நம்ம சிட்டியும் சொல்றாரு. "நீங்க இத்தன விஷயம் செய்றீங்க. இத்தன விஷயம் செஞ்சு உங்களுக்கு இதில என்ன லாபம்?" அப்படின்னு நம்ம ரோகிணிட்ட நம்ம சிட்டி கேட்காரு. "ஏன் லாபமா? எனக்கு அப்பதான் நிம்மதியே வரும். எனக்கு லாபத்துக்காண்டி இத ஒண்ணும் செய்யல. அந்த மனோஜ் வந்து எனக்கு வந்து பார்த்தோன்னா, அவர் கணவரு. அந்த கணவரு வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்க ஆன்டின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அது ஒரு பண பைத்தியம். அந்த பணத்துக்கு வந்து இப்ப பணம் பணம்னு டார்ச்சர் பண்ணுது. இப்ப இவங்க 2 பேத்தையும் ஜெயிலுக்கு அனுப்பிட்டோம்னா, கொஞ்ச நாளைக்கு நான் நிம்மதியா இருக்கலாம். ஏன்னா, எங்க மாமா வந்து அங்கிள் பணத்த வச்சு நாங்க அந்த பணத்த வந்து நாங்க வந்து இப்ப தொழில் பார்த்துட்டுருக்கோம். அந்த தொழில நல்லா இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணிட்டோம்னா, எங்க மாமா எங்க மேல ஒரு மரியாதை, கவனம் செலுத்த ஆரம்பிச்சுருவாங்க. இந்த ரோகிணி மேல ஒரு தனி மரியாதை வந்துரும்." அப்படின்னு ரோகிணி சிட்டிட்ட சொல்றாங்க. இந்த விஜயாவும் இத கண்டுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. எனக்கும் மகிழ்ச்சியா இருக்கும். அப்படின்னு ரோகிணி வந்து மனசுக்குள்ள ஒரு திட்டத்த போட்டுட்டு, இந்த இத்தனை விஷயத்தையும் செய்யணும்னு பயங்கரமா தீவிரமா வேல பார்க்க போறாங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயா வந்து ரோகிணிட்ட கேட்குறாங்க, "நீ என்னம்மா அடுத்தது ஏதாவது ஒரு பிளான் போட்டிருப்பியே! ஏதாவது செய்ய போறியா? எப்படியாவது பிசினஸ்ல அவங்கட்ட ரூவா கேட்க சொன்னோனே, உங்க அன்கள்ட்ட எப்ப பணம் கேட்க போற?" அப்படின்னு ரோகிணி சொன்னோனே, ரோகிணிட்ட நம்ம விஜயா சொன்னோனே, ரோகிணி, "ஆன்ட்டி இன்னும் கொஞ்ச நாள்ல பணம் வந்துரும். எங்க அன்கள்ட்ட பேசிட்டேன். இவங்க 2 பேத்தையும் ஜெயிலுக்கு அனுப்ப போறோம்னு விஜயாவுக்கு தெரியாம பேசுறாங்களே!" அப்படின்னு நினைச்சு அடுத்த எபிசோடு போகுது நண்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா